என்எஸ்ஏ ஆஸ்ட்ரோ சேனலை தொடர்பிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த பதிவில் குருமேடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாகவே உங்கள் கைரேகையில் இந்த குருமேடு நல்லா இருந்து, இந்த குரு விரலும் சூரிய விரலும் சமமாக இருந்து, இந்த குரு விரல் சூரிய விரலோட உயரமாக இருந்ததுன்னா, குருவோட ஆளுமையில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடியவங்க. உங்களுக்கு எப்போல்லாம் குரு பயிற்சி ஏற்படுதோ, அப்போல்லாம் ஒரு நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட்டுரும். அப்போது இந்த இயர்லேயே பார்க்கும்போது ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஏற்படுது. அப்போ இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய அமைப்பு உங்கள் கைரேகையில் இருந்ததுன்னா, அந்த குரு பயிற்சி ஏற்படக்கூடிய காலத்தில் நீங்கள் புதுசாக எதனா ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அதை சில பேர்லாம் பார்க்கும்போது ஜாப் சேஞ்சஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. சில பேர் பிஸ்னஸ் நான் அப்டேட் பண்ணணும், இல்லை நியூவாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கலான்ற மாதிரி பார்க்குறேன்ற மாதிரிங்க. குழந்தை சார்ந்த விஷயம் தடைப்பட்டு இருக்கக்கூடியவங்க, குழந்தைக்காரங்களே குருவாக இருக்கனால குழந்தை பிறப்பும் ஏற்படும் சொல்லக்கூடிய பேர். சில பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது இந்த குரு பயிற்சி ஏற்படுவது ட்ரீட்மெண்ட்டில் ட்ரை பண்ணலாம். இப்படி போகும்போது இந்த குரு மேட்டில் உங்களுக்கு என்ன மாதிரி ரேகை இருந்ததுன்னா உங்களுக்கு பொருளாதார சார்ந்த விஷயம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு சொல்லக்கூடிய பேர். முக்கியமாக நம்மளுக்கு பணம் சேரணுனாலே இந்த குரு மேடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த குரு மேடு நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடைகள் இல்லாமல் உங்களுக்கு சீராக பயணிக்க முடியும். அது எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவு அதிகமாக ஏற்படும்ன்றது இந்த குரு மேடை வச்சு நம்ம சொல்லலாம். அந்த குரு மேட்டில் சில ரேகைகளோட அமைப்புலாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். சிங்கிள் ரேகை இருந்தால் என்ன அமைப்பு, 2 ரேகையாக உங்களுக்கு கனெக்டான அமைப்பு, சதுர குறியீடுகள் இருந்தால் என்ன அமைப்பு, ப்ளஸ் வட்ட வடிவம் இருந்தால் என்ன அமைப்புன்னா இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அப்போ முழுக்க முழுக்க இந்த குரு மேடும் குரு விரலை கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம். அதான் உங்கள் கைரேகையை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆண்களாக இருந்தால் வலது கையை செக் பண்ணுங்கள், பெண்களாக இருந்தால் இடது கையை செக் பண்ணுங்கள். 40 வயதுக்கு மேலே இருக்கிறீங்கன்னா வலது கை இடது கை, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, வலது இடது 2 கையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு ஒரு தெளிவான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி பொருளாதார சார்ந்த விஷயங்களில் எந்த அளவுக்கு நீங்கள் கோடிகளை சம்பாதிப்பீங்களான்றதையும் இந்த குருமேடை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, உங்களுக்கு ஜாதகம் கைரேகை பார்க்கணும்னா இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் நேம் மட்டும் நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். கைரேகை பார்க்கணும் எங்கள் சைட்லேருந்து கைரேகை டெமோ ஃபோட்டோ அனுப்புவாங்க. அந்த மெத்தடில் நீங்கள் கைரேகை டெமோ ஃபோட்டோ படி நீங்கள் எடுத்து அனுப்பலாம். ஜாதகம் பார்க்கணும் டேட் ஆஃப் பர்த், டைம், எந்த ஊரில் பிறந்தீங்க, உங்களோட பெயர், இது வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சுன்னா ஜாதகம் கணிச்சு உங்களுக்கு கிளியராக சொல்கிறோம். கால் பண்ணுற டைம் வாட்ஸ்அப் மெசேஜில் தெரிவிச்சிடும். இந்த பதிவில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நட்பு வட்டாரங்களை ஷேர் பண்ணுங்கள். புதிய நபராக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய ரேகை எல்லாமே உங்கள் கைரேகையில் குருமேட்டில் இருந்ததுன்னா எப்போல்லாம் குரு பயிற்சி ஏற்படுதோ அப்போல்லாம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு கோடு தான் இந்த குருமேட்டில் இருக்குன்னா நீங்கள் தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த தொழில் மூலிமா நல்ல ஒரு பண வரவு ஏற்படும். ஆனால் சில பேருக்கு 2 கோடுகளாக இருக்கும். இந்த மாதிரி 2 கோடுகளாக இருந்ததுன்னா இன்னொரு தொழில் பண்ணக்கூடிய அமைப்புக்கு தூண்டும். அப்போ நம்ம இன்னொரு தொழில் பண்ணலான்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கருப்பு கலரில் ஒரு மார்க் இருக்கும் பாருங்கள், இந்த ரேகைக்கும் அந்த ரேகைக்கும் டச் ஆகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி. இந்த மாதிரி அமைப்பு டச்சாக இருந்ததுன்னா 2 கோடு மட்டும் இருந்ததுன்னா 2 தொழில் பண்ணுவீங்க. ஆனால் அந்த 2 கோடுகள் இருந்து இந்த மாதிரி குறுக்கு கோடு மாதிரி கிராஸ் கோடு இருந்ததுன்னா அப்போ நீங்கள் தொழில் பண்ணினா முதல் தொழில் உங்களுக்கு சாதகமாக அமையாது. 2ஆம் தொழில் சொல்லுங்க ஒரு மந்தத்தன்மைன்ற மாதிரி கொண்டு போகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் பேரில் பண்ணாமல் உங்கள் மனைவி பேர்லையோ இல்லை உங்கள் உறவுமுறை பேர்லையோ நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த தொழிலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். அப்போ 2 கோடு இருந்தால் நீங்கள் தொழில் பண்ணலாம், 2 தொழில் கூட பண்ணலாம். ஆனால் ஒரு கோடு இருந்து பக்கத்தில் ஒரு கோடு இருந்து இடையில உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோடு கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் உங்கள் பேரில் ஒரு தொழில் தான் பண்ணணும், இன்னொரு தொழில் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் லவ் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் நீங்கள் கவனிக்கணும். இந்த இருதய ரேகை சொல்லக்கூடிய கரெக்டாக குருமேடை நோக்கின மாதிரி பயணிச்சு கரெக்டாக அந்த குருமேடை ஒட்டின மாதிரியே ஒரு ரேகை டச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பெண்கள் மூலிமா உங்களுக்கு பண வரவு விரயமாகும் சொல்லக்கூடிய. அது பெண்ணோட கைரேகையில் இருந்ததுன்னா ஆண்கள் மூலிமா உங்களுக்கு பண வரவு விரயமாகும் சொல்லக்கூடிய. அது ஒரு ஏமாற்றங்கள், ஒரு மன இறுக்கங்கள் தரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படும். லவ் பண்ணக்கூடிய நபர்கள் நம்பி ஏமாறக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க சொல்லக்கூடிய. அதில் முக்கியமாக பார்க்கும்போது குருமேடு உங்களுக்கு கெட்டு போயிருந்ததுன்னா மிகப்பெரிய அளவில் பண விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு நம்ம ஏற்படும். அதனால் இதில் இந்த விஷயத்தில் லவ் பண்ணக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பான விஷயங்கள். நெக்ஸ்ட்டு குருமேட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு சர்க்கிளாக இருந்து சனி மேடை ஒட்டின மாதிரி அந்த ப்ளூ கலரில் மார்க் பண்ணிக்கிற பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் குருமேடு உப்பலாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆன்மீக ரீதியான விஷயங்களில் நாட்டங்கள் அதிகமாக ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு. இறை அணுகிரகங்களில் பயணிக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படும். நெக்ஸ்ட்டு குரு விரலும் சனி விரலும் உங்களுக்கு சமமான நிலையில் இருந்ததுன்னா நீங்கள் குருவோட ஆதிக்கம் பெற்ற நபர்கள் சொல்லக்கூடியவங்க. இதில் சூரிய விரலை விட குரு விரல் உயரமாக இருந்தாலும் நீங்கள் முழுமையான குருவோட ஆளுமை பெற்ற நபர் சொல்லக்கூடியவங்க. அப்போ குருமேடும் நல்லா இருந்து குரு விரலும் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்துன்னா நீங்கள் சொசைட்டியில் பார்க்கும்போது மதிக்கத்தக்க இடத்துல பயணிக்கூடிய நபர்கள், நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆற்றலுடைய மனிதர். நெக்ஸ்ட்டு நீங்கள் குறிக்கோளை நோக்கி நீங்கள் செல்வீங்க. ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய மனிதர் சொல்லக்கூடியவங்க தான் நீங்கள். அதேமாதிரி குழந்தை சார்ந்த விஷயங்களும் சரி, ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும். ஆண் வாரிசும் இருக்கும், உங்களுக்கு பெண் குழந்தையும் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் அரசியல் சார்ந்த விஷயம் சரி, பதவியில் கொஞ்சம் உங்களுக்கு நாட்டங்கள் அதிகமாக ஏற்படும். ப்ளஸ் குடும்பத்தையே நல்ல ஒரு நிர்வாகம் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஆற்றலுடைய மனிதராகவும் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் குருமேடு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். குருமேடு நல்லா இருந்து குரு விரலும் நல்ல உயரமாக இருந்ததுன்னா இல்லை சமமாக இருந்தாலும் நல்ல ஒரு மனிதராக நீங்கள் சொசைட்டியில் பயணிப்பீங்க.
நெக்ஸ்ட்டு உங்களுக்கு குருமேட்ல இந்த மாரி லைன் உங்களுக்கு வந்து 1 கோடா இருந்தாலும் சரி, 2 கோடா இருந்தாலும் சரி, 3 கோடா இருந்தாலும் சரி, இந்த மாரி தடைக்கோடுகள் இருந்ததுன்னா, நீங்க வந்து பணம் குடுக்கல் வாங்கல், அது உறவுமுறையா இருந்தாலும் சரி, நண்பர் விடமா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாரி சில விஷயங்கள மூவ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு விரயத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைன்ற மாரி அமைச்சு குடுக்கும். அப்ப இந்த மாரி நபர்கள்லாம் பார்க்கும்போது, தொழில் மூலியமா வளர்ச்சிகள்ன்ற மாரி வராது. அதுல வந்து நீங்க முக்கியமா வொர்க்கிங் பார்ட்னர்ன்ற மாரி ஒரு அமைப்புல போகலாம். மீடியேட்டர், புரோக்கரிங், ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அமைப்பு. இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம வேணா நீங்க வந்து பிசினஸ் ரீதியான விஷயங்கள் போகலாம். இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்ணா அதுல விரயமாகும். அது கூடவே அந்த குருமேட்ல உங்களுக்கு வந்து டாட் மாரி மச்சங்களா இருந்ததுன்னா, உங்களுக்கு திடீர் பண நஷ்டமும் ஏற்படும். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த குருமேட நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னா, அப்போ வந்து 9 நவகிரகங்கள் இருப்பாங்க. சனி மேடு, சூரிய மேடு, குரு மேடு, செவ்வாய் மேடு, சுக்கிரன் மேடு இந்த மாரி 9 நவகிரகங்கள்ல உங்களுக்கு எந்த மேடு உங்களுக்கு அதிகமா வலுத்திருக்கோ, அந்த மேடுக்கு உண்டான அதி தேவதை யாருன்றத பார்த்து அவங்கள வழிபாடு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பொருளாதார சார்ந்த விஷயங்கள்ல இம்ப்ரூவ்மென்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த குருமேட்ல நல்ல ஒரு அழுத்தமான கோடுகள் இருந்து, அந்த சுக்கிர மேடும் உங்களுக்கு அதிகப்படியா உப்பலா இருந்ததுன்னா, நீங்க வந்து காம உணர்வு அதிகமா இருக்கக்கூடிய நபரா இருப்பீங்க நீங்க. அடுத்தது பொறாமை குணமும் அதிகமா இருக்கும். சுயநலவாதியா இருப்பாங்க. தனக்கு அடுத்ததுன்ற மாரி தான் இருப்பாங்க. மத்தவங்களுக்காக ஒரு பொதுநலமா இருக்கக்கூடிய நபர்கள்ன்ற மாரி வரமாட்டாங்க. பொதுவா இந்த குருமேட்ல ஒரு வெட்டு ஊந்த மாரி அழுத்தமான கோடுகள் இருக்கிறது சிறப்பு கிடையாது. அவங்களோட கைரேகைலாம் பார்க்கணும்னா, குரு விரல் சொடுக்கு ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். இதில இன்னொரு அமைப்பு என்னன்னா, குரு மேடு சுருக்கமா இருக்கும். பள்ளமா இருக்கும். ஆனா எல்லாத்தையும் நீங்க வந்து கம்பேர் பண்ண முடியும். உடனே உங்களுக்கு குரு விரல் ஷார்ட்டா இருக்கு. எனக்கு இது மாரி அழுத்தமா இருக்குன்னா, உங்களுக்கு குரு மேடு நல்லா இருந்ததுன்னா, அந்த மாரி ஒரு எண்ண அலை ஓட்டம்லாம் உங்களுக்கு இருக்காது. சுக்கிர மேடு மத்தியமா இருந்தனால, நீங்க காம உணர்வுலாம் இருக்க மாட்டீங்க. அதனால இதில சில விஷயங்கள கொஞ்சம் டீப்பா பார்க்கணும். அதனால குரு மேடு எப்படி இருக்குன்றது, அது கொஞ்சம் காம்பினேஷனும் சேர்த்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு குருமேட்ல இந்த மாரி அழுத்தமான ரேகை உங்களுக்கு வந்து, பக்கத்திலேயே சனீஸ்வரன் மேட்ல உங்களுக்கு வந்து கரு மச்சம் இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தொழில்லாம் நல்லா பண்ணிட்டு இருப்பீங்க. மேட்ல இந்த மாரி அழுத்தமான குறியீடுகள் இருந்ததுன்னா, அவங்க வந்து இந்த கமிஷன் ஏஜென்சி, மீடியேட்டர், புரோக்கரிங், ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அமைப்பு, வொர்க்கிங் பார்ட்னர்ன்ற மாரி ஒரு தொழில பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது, சனி மேட்ல திடீர் மச்சங்கள் உருவாயிடுச்சுன்னா, ஏன்னா சில பேருக்கு பார்க்கும்போது ஜாதக ரீதியா தசா புத்திகள் சில கிரக சஞ்சாரம் சிறப்பா இல்லன்னா, இந்த மாரி சில கைரேகையில நம்ம வந்து மச்சங்கள்லாம் உருவாகும். அப்ப ஜாதக ரீதியா தசாபுத்தியில வச்சு கம்பேர் பண்ணுவோம்னா, கைரேகைப்படி பார்க்கும்போது இந்த மச்சங்களோ, தடைக்கோடுகளோ வந்ததுன்னா அதோட பலன்கள் நெகட்டிவ்ன்ற மாரி வரும். அப்போ அந்த டைம்ல உங்க கைரேகையிலயும் பார்க்கும்போது சூரிய விரலும், குரு விரலும் சமமா இருந்ததுன்னா, உங்களுக்கு நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம ஒரு பிசினஸ் பண்ணா கூட, அதில கூட உங்களுக்கு வந்து தடைகளை காட்டக்கூடிய அமைப்புன்ற மாரி உங்களுக்கு ஏற்படும். அந்த டைம்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புல உங்களுக்கு வந்து பொருளாதார சார்ந்த விஷயங்கள்ல இம்ப்ரூவ்மென்ட் ஆகாது. அரசியல்ல பெரிய அளவுல பதவியில இருக்கக்கூடிய நபர் கையிலலாம் பார்க்கும்போது, இந்த முக்கோண ஷேப் வடிவம் உங்களுக்கு வந்து குரு மேட்ல இருக்கும். அதேமாரி சனீஸ்வரன் மேடும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். சூரிய மேடும் உங்களுக்கு வந்து சிறப்பாகும். குரு மேட விட சூரிய விரல் கொஞ்சம் உயரமா இருக்கும் உங்களுக்கு. இந்த அமைப்பு இருந்து புத்தி ரேகையும் உங்களுக்கு எந்த ஒரு தடைக்கோடுகள் இல்லாம கிளியரா வரும். இதெல்லாம் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அரசியல்ல இந்த மேடுகளும், இந்த ரேகைகளும் சிறப்பா இருக்கக்கூடிய நபர்கள் பதவியில பெரிய அளவுல ஹையர் போஸ்டிங்ல இருக்கக்கூடிய நபர்களா தான் இவங்க வந்து இருக்கிறாங்க. சில பேருக்கு பார்க்கும்போது, இந்த சனீஸ்வரன் மேடும், சூரிய மேடும் நல்லா இருக்கும். பிளஸ் குரு மேடு கொஞ்சம் ஆவரேஜா இருந்ததுன்னா, அவங்க வந்து கவர்ன்மென்ட்ல ஒரு பெரிய அதிகாரத்தில இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அப்ப எல்லாமே நம்ம சில விஷயம்லாம் காம்பினேஷன்லாம் மிஸ் ஆகும். அதனால இந்த குருமேட்ல உங்களுக்கு முக்கோண ஷேப் வடிவம் வந்தாலும் சரி, அடிஷனலா சதுரக்குறி அமைப்புன்ற மாரி இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு முக்கோணம் இல்லன்னா சதுரக்குறி எது இருந்தாலும் சரி, இவங்க வந்து அரசியல்லயோ, இல்லன்னா கவர்ன்மென்ட் ஜாப்லயோ பெரிய அளவுல ஒரு அதிகாரத்தில இருக்கக்கூடிய நபர்களோட கைரேகைல இந்த மாரி அமைப்பு தான் இருக்கும். அது முக்கியமா புத்தி ரேகை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் குருமேட்ல உங்களுக்கு வந்து 3 கோடுகளோ, இல்லன்னா 4 கோடுகளோ, இல்ல 2 கோடுகளோ இருந்தாலும் சரி. அதேமாரி புதன் மேட்லயும் உங்களுக்கு வந்து 3 கோடுகளோ, 2 கோடுகளோ, இல்ல 4 கோடுகள் இருந்தாலும் சரி. இல்ல 1 கோடு இருந்தா கூட சரி. நீங்க வந்து பார்க்கும்போது பிசினஸ் ரீதியான விஷயங்கள்ல நீங்க எக்ஸ்போர்ட், இம்போர்ட் பிசினஸ் நீங்க வந்து பண்ணுவீங்க. அதே நிலைப்படி பார்க்கும்போது மல்டிபிள் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள். இந்த மாரி அமைப்புலாம் பார்க்கும்போது இந்த குருமேட்ல கோடுகள் இருக்கணும். புதன் மேட்லயும் கோடுகள் இருக்கணும். அவங்கலாம் பார்க்கும்போது ஒரே இடத்துல இருந்து பிசினஸ்லாம் பண்ண மாட்டாங்க. டிராவலிங் பண்ணுவாங்க. வெளி வெளி இடங்கள்ல டிராவல் பண்ணி இவங்க வந்து பிசினஸ் அந்த விஷயங்கள பெரிய அளவுல அங்க ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுவாங்க. இங்க ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பிரான்ச்சும் மெயின்டனன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி ஒரு கேட்டகரில இருக்கிற நபர்களோட கைரேகைல இந்த மாரி குருமேட்ல இந்த 3 கோடுகளும், அதேமாரி புதன் மேட்லயும் இந்த மாரி 3 கோடுகள் இருக்கிறது சிறப்பு. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த குருமேட்ல இந்த ஸ்டார் குறி அமைப்பு இருக்கும் பாருங்க. இந்த மாரி ஸ்டார் குறி அமைப்பு உங்க கைரேகைல இருக்கா பாருங்க. இருக்கிறதுலே மிகப்பெரிய யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த ஸ்டார் குறி அமைப்பு இருந்துட்டாலே ஆன்மீகத்தில பெரிய அளவுல வளர்ச்சியில் பெறும். அந்த கோவில் பணிகள்லாம் செய்யக்கூடிய நபர்ல பெரிய அளவுல தர்மகர்த்தான்ற மாரி ஒரு அமைப்புல இருப்பாங்க. அதே மாரி அரசியலும் சரி, இவங்களுக்கு நட்பு வட்டாரங்கள், இவங்க அரசியல்ல சொன்னாங்கன்னா, அவங்க வேலை நடக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாரி ஒரு கேட்டகரிலயும் இருப்பாங்க. பிளஸ் வந்து கவர்ன்மென்ட்ல வேலை செய்யக்கூடிய நபர்கள், அவங்க குடும்ப உறுப்பினர்களா இருப்பாங்க. பிளஸ் வந்து இவங்க கையினால மத்தவங்க பணம் குடுத்தாலும் அவங்களுக்கு வளர்ச்சியில் பெறும். அப்போ இந்த மாரி ஸ்டார் குறி அமைப்பு இருக்குது மிகப்பெரிய யோகமான அமைப்பு. அப்போ வந்து இந்த குரு மேட்ல நல்ல சைன்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த நல்ல சைன்லாம் உங்க கைரேகைல இருந்ததுன்னா, குரு பயிற்சி ஏற்படக்கூடிய காலத்தில உங்களுக்கு வந்து வளர்ச்சியில நோக்கி நீங்க வந்து பயணிப்பீங்க. அதே நிலைப்படி பார்க்கும்போது ஒரு நெகட்டிவான அமைப்பும் கலந்து நான் சொல்லியிருக்கேன். அந்த மாரி அமைப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு பயிற்சி ஏற்பட்டாலும் பெருசா உங்களுக்கு எந்த ஒரு வளர்ச்சிகளும் உங்களுக்கு ஏற்படாது. அதனால இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. என்ன டவுட் இருக்கோ நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்குண்டான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.